சார் அது ஒரு பக்கம் நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. ஆனால் அவர் வந்து திரு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வெளியே வரப்போ காரில் வராரு. அந்த கர்ச்சீஃபை இங்கே மறைச்சி வச்சுட்டு வராரு. அதை வந்து பிரதானப்படுத்துகிறாங்களே, அதுக்கு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஏன் அப்படி பண்ணணும் அவர்? பாஜகவினுடைய அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தையை அதிகாரபூர்வமான பொறுப்பில் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள் தானே நடத்தாங்க. அப்படி எதுவும் இல்லைல்ல அமித்ஷா? இல்லை. அவரை என்ன சொல்கிறாங்க? வியூக அமைப்பாளருங்காங்க. சாணக்கியர்லாம் சொன்னாங்க தெரியல. வியூக அமைப்பாளருங்காங்க. வியூக அமைப்பாளருடன் பேசுவது உரையாடல் தானே, கலந்தாலோசனை தானே, அது ஒப்பந்தம் இல்லையே. அதனால் கூட்டணி மலர்ந்து விட்டது என்று சொல்வதற்கான நியாயம் இல்லையே. அதனால் இதை கூட்டணின்னு நினச்சிடக்கூடாது, நமக்கு வேறொரு ஆப்ஷனும் இருக்குது என்று பழனிசாமி மனதில் நினைத்து கொண்டு மறைத்துக்கிட்டாரான்னு நமக்கு என்ன தெரியும்? இப்படியும் பார்க்கணும்ல. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இதை பார்த்துட்டு இந்த படத்தை எடுத்து போட்டு கூட்டணி தான், நாமும் பாஜகவும் தான் கூட்டணி, அதிமுகவும் என்ற செய்தியை பரப்பிடுவாங்களே என்று. அது மலரவே இல்லையே, நாம் உடன் செல்லணும்னு அவசியம் இல்லையே.